அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிற ஒரு ஆசையோட இது ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பி. எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. அது எல்லாமே பேப்பரில் அவன் தான். அது அவனுடைய தப்போ நல்லது கெட்டது எல்லாமே வந்து அப்ளை பண்ணுற ஒரு கேன்வாஸ். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து அவன் தொடர்ச்சி அந்த வேலையை very long time when he used to work in Electrical Academy. So from that till today work is really shocking, like, you know. So we normally see such kind of patterns in road here and there, but we never think it's in one of the piece of art. But this particular film series, this one I'm thinking, this series of work, like, you know, the way he compiled the works, the way he connected together, and it matters when it's become a large painting, like, you know. So this large painting is really, really beautiful, and it's gigantic and good to see. And then it kind of very much related to the form that I've been working on, which is fish bones. You see, half of fish bones are very similar to the form of bone, and then how these two pieces are contrasting. Like, there's a woman here with the fish that's swimming alive. Maybe, I don't know, maybe I'm deciphering it as something from the past. And then there is a woman here of dead fishes. Like, the fishes are gone, times have passed, and there's a woman with the book. Even though it came from the forms, but it does relate with how the forms are appeared over periodic in time. இந்த ஷோ வந்து அல்டிமேட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஹியூஜ் சைஸ் ஃபார்மேட்டை, சைஸும் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, அன்லிமிட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒர்க்கை பார்க்கும்போது நம்ம பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மெட்டீரியல் நம்ம ட்ராவல் பண்ணலாமே, நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு பார்த்த விஷயந்தான். அது லைவாக வந்து ஆர்ட் ஃபார்மேட்டில் அவர் வந்து கன்வெர்ட் பண்ணுற விஷயம், எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. Juxtaposition metal with wood, and I don't feel like the piece stands alone as a piece itself. The way he put it up, and the way it stands with wood and metal together, and the way the texture is, the way it's composed, and it's phenomenal. When you even see the larger piece, it reflects like how Monet's large, waterscape that he has done. It reflects like that, the way the blue tint on the lower side, and then all the colors on the top. It's fantastic, and I'm very fascinated to come across someone like Guru who's been doing what he has done for all these years, and what he is doing now is, I don't think anybody has done something like this, so I'm glad to be part of it as Shivas.
ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்டோனுக்காக நாங்கள் நிறைய இடத்துல அலைஞ்சிருக்கோம். அது நல்ல நல்ல ஸ்டோன்லாம் இருக்கும் ஃபினிஷ்டாக. ஆனால் அவரோட ஃபீல் வந்து அது வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவரே போய் கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு. அந்த கல்லெல்லாம் வந்து நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. ஆனால் அது வந்து அந்த இடத்துக்கு தேவைடா, அது நல்லா இருக்கும்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா அவருக்கு அதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் அவங்க நினைக்கிறதுன்றது வந்து வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்கிறேன், எல்லோரும் மிஷின் கிடையாது அப்படின்றது வந்து அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த கல்லை நான் பார்த்துருந்தேன்னா அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு தான் எனக்கு தோணும். ஆனால் அவர் அந்த கல் தான் எனக்கு வேணும், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறது, அந்த இடத்துலையே வந்து நிறைய தாட் ப்ராசஸ்லாம் உடஞ்சிது. ஸோ எல்லோரும் வேறு மாதிரி தான், எல்லோரும் சிந்தனையும் வேறு சிந்தனை தான். ஸோ அதுக்கு பின்னாடி அவுட்புட்டும் வேறு மாதிரி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சது. Like yearly it's happening, and then it's kind of like a formation of a rock after a few years. So you can break somewhere, you can see different texture and a different color, it's be there. But it's a fire flame liquid, but it's converted to stone in the few years. So like this way, this stone also what happened, this is like a small stone. The stone adding with red clay naturally, and year it's converted like a rock. They're here and also here. Same with the fishes, the goldfishes, everywhere. And women and the fish and the dogs and the lotus pond, the lotus petals and leaves and the studio all are part of the studio itself. I see this particular event as one of the landmark thing happening in Guru's artistic pursuit basically, and which is very important because it kind of demonstrates his exploration of thoughts or say ideas into the making of his creations basically, and also it kind of communicate how he wants to be relevant along with his all other contemporaries here. And kind of uplifting the movement of art in Chennai, especially the abstract art form basically, to a kind of next level, which kind of young generations are also kind of witnessing this change by seeing this tremendous extended exhibition of the group. When you see Ladakh, like the stufas there, some old people died, they made a stufa, and then once you can enter the temple inside, you can see lots of variety of color, like red, blue, black, gold, yellow, and orange, something like that. And then they did a nice drawing on the wall. So, and once you enter, first you get the color domination once, and then the color will be appearance to you, and you will be completely silent, and then you will be involved in that place. You are not anywhere, you are there only. So like that way I can connect this work, how I feel in that moment, I can connect to this work. So that's why I put it that small சீரியஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ராவல்லேருந்து அந்த இது கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் என்ன விஷயம் பார்க்குறாரோ அதை வந்து அவரோட ஆங்கிள்லேருந்து எப்படி அதை அப்சர்வ் பண்ணுறாரோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டு, அந்த புது எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு
பெரிய டேர்ன் ஓவரில் பெரிய ஸ்கேலிங் சைஸில் ஒரு பயமே இல்லாமல் தான் என்ன நினச்சோமோ அதை எடுத்து வச்சது. அதுதான் 2 பேரோட ஒர்க்லையும் நான் பார்த்தேன். ஆனால் குருநாதன் ஒர்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி. அவனோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்கு இன்னமும் வேறு லெவல், வேறு ஒரு ஃபேஸ் அவங்க காட்டியிருக்கான். அவ்வளோ அப்ட்ராக்டாக வந்து அட்டன் பண்ணது பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஏஜில் வந்து அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக அவன் நினைக்கிறது, அவன் பிரெயினில் வேலை செய்கிறத வந்து அவன் வந்து வெளிக்கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்றதான் பார்க்குது. அதுவும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து அவனுக்கு கரெக்டாக அவன் சொல்கிற விதத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ சென்னை ஆர்டிஸ்ட் அந்த பழைய ஒரு 80ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்களை தாண்டி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பார்க்குறதே வந்து ரொம்ப ரேரு. அதுவும் இல்லாமல் ஒரு யங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அப்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரேரு. இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்றதை ஓப்பனாக அந்த இடத்துல உடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மானசிൻ്റെ ஒர்க்கில் வந்து போல்ட்னஸ். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணும்போது இங்கே ஸ்டாப் பண்ணணும், இது போதும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு அப்ரோச் அது ஆக்சுவலி. ஸோ அஸ் அன் ஆர்டிஸ்டாக வந்து அந்த கண்ட்ரோல் ஓவர் த மீடியம் அதுவும் நல்லா இருந்துச்சு. குருவண்ணாவோடது இஸ் லைக் ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலி அந்த ஷோவுக்குள்ளே வரும்போது கிடச்ச அந்த கலரு, அந்த கான்ட்ராஸ்டோட கொடுக்குற ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட்லி குருவண்ணாவோட ஒர்க்ஸ் வந்து அது என்னது இந்த லவ் எல்லாம் காமிப்பாங்களே, லவ்